ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆகா சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் உப்பு எடுத்துப்போம். நறுக்கிய வெங்காயம் 2, தேவையான அளவு இஞ்சி செதுக்கிக்கோங்க. செதுக்கிய கேரட் 1, பச்சை மிளகாய் வெட்டியது 1, கொத்தமல்லி இலை தேவையான அளவு, வேக வைத்த உருளைக்கிழங்கு 2, தனி மிளகாத்தூள் சிறிதளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு. இது எல்லாத்தையும் நம்ம கிளறி எடுத்துப்போம். மாவை நல்லா பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சதுக்கப்புறம் நம்ம உருண்டையாக உருட்டி எடுத்துப்போம். இது போல் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 50 கிராம் அரிசி மாவு, 50 கிராம் கடல மாவு, கலருக்காக ஆரஞ்சு பவுடர் கொஞ்சம், நம்ம தண்ணி தேவையான அளவு சேர்த்து இப்போ மாவை நல்லா பிணைஞ்சு எடுத்துப்போம். நல்லா தோசை மாவு போல் வச்சு போடுற மாதிரி நம்ம எடுத்துப்போம். இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா கொதித்ததுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேடாவை மாவில் கலந்து பிரட்டி போடுங்க. இது போல் போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சோம்னா போதும். வேக வச்சு எடுத்தாலே போதும், நமக்கு அருமையான போண்டா தயாருங்க. போண்டா நல்லா எண்ணெயில் கொதித்த பிறகு ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் திருப்பி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு போண்டா தயார். இதே போல் தான் நம்ம கடையில் ஹோட்டல்லலாம் போண்டா செய்வாங்க. இந்த மெத்தடு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.